ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 210 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் போகலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்னென்ன பண்ணா அப்படின்ற சம்பவங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் லெவல் அதிகப்படுத்திட்டு சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அதோட இந்த எபிசோடு வராங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண உடனே அவ்வளோ பெரிய அந்த க்ளோன் ஜெனட்டிக் லெவல் ஐயா இருக்கிறதுனால பெருசானதுனால அதனோட சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அளவு அந்த சியோட அளவு ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு இந்த பிளட் சி. ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே இருந்த இன்சர்ட் கூடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ரீனால என்ன பண்ணுறதே தெரியாமல் முயற்சிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த தண்ணியோட அளவுனால பார்த்தீங்கன்னா அந்த இடம் முழுகிட நம்ம அட்டுக்கு அழுதுகிட்டு இருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பார்பிட்டா பார்த்தீங்கன்னா ஒரு படகுல தூக்கி போட்டு டே லுங்ஃபெங்க இந்த தண்ணி அளவு அதிகமாகிடுச்சா உன் வேர்ல்டு நீ அதிகமாக்கணும்டா அப்படின்ட்டு எக்கச்சக்க ட்ரெஷர்ஸ் அதாவது கோல்டன் அன்ஜென்ட் இந்த மாதிரி மினரல்ஸ் மெட்டீரியல்ஸை சாப்பிட்டா அதனோட இன்னர் வேர்ல்டு அதிகமாகவும் நம்ம தெரியும் இல்லையா. அதனால எக்கச்சக்கமான மினரல்ஸ் மெட்டீரியல்ஸை சாப்பிட்டு கோல்டன் அன்ஜென்ட் அதனோட இன்னர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா பெருசாகிட்டே போயிட்டு இந்த சீயை தாங்கு பிடிக்கிற அளவுக்கு அப்படியே அவங்க சப்பார்டினேட்ஸ் இருக்கிற எல்லாரோட ட்ரெஷரையும் பார்த்தீங்கன்னா கோல்டன் அன்ஜென்ட் சாப்பிட ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட இன்னர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு. இந்த இடத்துல அந்த ஷிப்பும் பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு இருக்கு. முக்கால்வாசி ஃபுல்லாமே தண்ணி ரொம்பிட்டு இருக்கு. பட் இன்னுமே பத்தலை, இன்னுமே அதிகமாகுது. உடனே நம்ம அணில் இருக்கான்ல அவன் சபார்டினேட்ஸ் மொத்த பேரோட ட்ரெஷர் அந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கோல்டன் அன்ஜென்ட் கொடுக்க அதுவும் சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்கச்சக்கமாக சாப்பிட்டு கொஞ்சமாக அதனோட இன்னர் வேர்ல்டு பெருசாகிடுச்சு. ஃபைனலாக அந்த எக்ஸ்டென்ஷன் அந்த பெருசாகிறது முடிஞ்சு அந்த சி கடைசியாச்சு. பார்பிட்டா சொல்கிறா லுங்ஃபெங்க இந்த பிளட் கடல் இந்த பிளட் சியோட அளவு பார்த்தீங்கன்னா 10 பில்லியன் கிலோமீட்டர் இருக்கு. அப்புறம் இன்னர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா பறந்து இருக்குடா அப்படின்னா மேசிவான எனர்ஜி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கோம். ஸோ நம்ம மேக்ஸிமம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் ஜெனட்டிக் எல்லாத்தையுமே அதிகப்படுத்திட்டோம். மாஸ்டர் எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஆரே கிங்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ சொல்கிறான். ஸோ எல்லாமே இப்போ தயாராகிடுச்சு. இதில் ஈவன் என்னோட க்ளோன் மேசிவான ஸ்டோரேஜ் அதுக்கப்புறமா என்னோட எபிலிட்டிஸ் எல்லாமே மேக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் நான் இப்போ தான் இம்மார்டல் ரிலீமை பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கான சரியான டைம் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான் அவன் சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி எல்லா பவர் இருக்கிறதுனால இந்த கரெக்டாக இருக்குன்ட்டு அவன் என்ன பண்ணுறான் அவனோட லாவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ பீஸ்ட் காட் அதனோட உருவத்தை வர வச்சு அந்த இம்மார்டல் பேரியர் ஸோ இந்த பேரியரை உடச்சிட்டான் அப்படின்னா அவன் பார்த்தா இம்மார்டலும் பிரேக் த்ரூ பண்ணுறான். அவன் பார்த்தீங்கன்னா அவனும் பீஸ்ட் கார்டு உருவத்தை எடுத்து ரெடியாக இருக்க அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக நான் அன்டையிங் அதாவது இம்மார்டலாக பிரேக் த்ரூ பண்ணி அவனும் அந்த பேரியரை அட்டாக் பண்ணுறான். பட் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு கீரல் கூட விடல. ஸோ ஹீரோ வெறி கொண்டு விடாமல் அவன் சீலிங் ஸ்டார்ஸ் வச்சுலாம் அடித்து பார்க்குறான். பட் இருந்தாலும் அந்த பேரியருக்கு பார்த்தா எதுவுமே ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ஹீரோ ஃபோர்ஸ் கொடுத்து பார்த்தோன்னா என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஈவன் ஜஸ்ட் ஒரு சின்ன கிராக் கூட வரல, விழுசல் கூட மாட்டுது. இதை பார்த்த ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி நடக்குது நேரத்தில் கிட்டத்தட்ட என்னோட எல்லா எபிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ் பேனரபிள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் இருந்தாலும் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியாமல் இருக்கா. இந்த பக்கம் பார்பிட்டா சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜெனட்டிக் லெவல் அதிகமானதுனால ஸோ இந்த லெவலுக்கான எனர்ஜி பார்த்தா அட்டாக் பண்ண அவனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் லிவ்ஃபெங் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பாணியிலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ ஹீரோ சொன்னதில்ல சரி ஓகே இம்மார்டலுக்கு நான் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னுடைய எனர்ஜிக்கு கேதர் பண்ணா நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். இப்படியே கல்டிவேட் பண்ண ஆரம்பித்த உடனே 10,000 வருஷம் 20,000 வருஷம் 30,000 வருஷம் இப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சுன்னா இந்த பிளேட் ஆஃப் சில்வர் பிளேட் கிங் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கு. அவனுக்கு அந்த அளவுக்கு திறமையில்லை. ஜஸ்ட் இது முன்னாடி பண்ணதில் ஒரு ஜஸ்ட் லக்கில் பண்ணிட்டான். அவன் இம்மார்டல் ஆக மாட்டான் அப்படின்ட்டு அவன் ஆளே காணாமப்பா ஓடிட்டானோ அப்படின்னு ஹீரோவை பற்றி பார்த்தீங்கன்னா கேவலமாக தப்பு பேசிட்டானு. ஸோ ஹீரோலாம் எத்தையுமே விட்டாமல் கல்விட்டு ஒரு கடத்தில் டச்சா இன்னும் எவ்வளோடா பண்ணுறது இன்னும் என்னதான பிரச்சனை என்னால் இம்மார்டலாக பிரேக் த்ரூ பண்ண முடியல நான் ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவனை புரியாமல் இருக்க. அந்த பக்கம் நம்ம பார்பிட்டாவும் மெடிடேட் பண்ணுறக்க அட்டுக்கா டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ கூப்பிடுவோம் பார்பிட்டா நம்ம யூனிவர்ஸ் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஸோ ஒரு சின்ன ட்ராவல் பண்ணோம் அப்படின்ட்டு பார்பிட்டாவை கூப்பிட்டு போகிறான். ஸோ எங்கடா போகிறான் அப்படின்னா ஹீரோட என்னன்னா நான் என்னதான் கல்டிவேட் பண்ணி என்னோட ஃபோர்ஸ் எல்லாமே நான் இன்க்ரீஸ் பண்ணணும் நான் யூனிவர்ஸை புரிஞ்சுக்கணுன்ட்டு வித்தியாசமான இடங்களுக்கு போகிறான். அங்கே இருக்கிற ஒரிஜினல் லாவை பார்த்து நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ இந்த நேச்சரையும் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான். ஸோ இப்படியே போயிட்டான்
எரிமலை பனிமலை அப்படின்ட்டு அந்த செடி வந்து வளர்றது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த யூனிவர்ஸ் எல்லாத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லா வந்து அடங்கியிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ வந்து பிடிக்கலாம். எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு லா அப்படின்ட்டு ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அதில் ஹீரோ விடாமல் வித்தியாசமான இடங்களை பார்த்தீங்கன்னா வந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ வித்தியாசமான விஷயங்களை பார்த்தா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இவன் ஒரு டிஸ்ட்ரக்ஷன்லேயும் வந்து ஒரு லா இருக்குது, எல்லாத்துக்கும் பின்னாடியுமே இதுதான் இருக்குது, ஒரு தண்ணீர் துளியிலையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லா அடங்கியிருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா பெரிய பெரிய விஷயங்களும் ஒரு ப்ரொஜெக்ஷன், அதனோட அணு, அதனோட சின்ன சின்ன துகள்களானது, எல்லா விஷயங்களுமே இந்த துகள்களானது தான், இதுதான் இந்த யூனிவர்ஸ் அப்படின்ட்டு யூனிவர்ஸை பற்றி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 1000 ட்ரெஷர் மாஸ்டரோட சிட்டிலோட க்ளோன் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா வந்து போயிடா அதனோட சீக்ரெட் ரிலீமுக்கு பார்த்தா வந்து போகிறான். ஸோ 1000 ட்ரெஷர் அந்த க்ளோன் அந்த ரிவருக்கு போயிட்டு ஹீரோவை பார்த்தா வந்து இந்த டைம் கண்டிப்பாக என்னால் பார்த்தா இங்கே அச்சீவ் பண்ண முடியும், நான் இம்மார்ட்டல் ஆவேன் அப்படின்ட்டு ஹீரோ வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ என் உடம்பு எல்லாமே வந்து ஒரு யூனிவர்ஸ், என்னோட எல்லா விஷயத்துலையும் ஒரு யூனிவர்ஸில் அடங்கியிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு யூனிவர்ஸாக கூட தன்னை மெர்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். இம்மார்ட்டல் பிரேக் த்ரூ. சரி ஓகே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டார் மேப்போட தேர்ட் ஃபார்மை பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ யூஸ் பண்ண முடிச்சுட்டு அந்த பீஸ்ட் காட்டோட ப்ரொஜெக்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப வந்து எடுத்துகிட்டு வந்து உட்காந்து அடிப்பான் பாருங்க. அடிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு லேயர் பிரேக் ஒட்டஞ்சு பார்த்தா வந்து உள்ளேருந்து கோயில வந்து பயங்கரமான எனர்ஜி வந்து வருது. ஹீரோவோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா வந்து ஒட்டைய ஆரம்பிச்சிட்டு உள்ளேருந்து மேசிவான எனர்ஜி வந்து ஹீரோட இன்னர் வேர்ல்டு. இந்த இடத்துல பார்த்தா வந்து நம்ம சிட்டியில் அடுக்கும் சரியான செகண்டத்தில் என்னால் நம்ப முடியல, ஒரு நார்மலான பர்சன் இம்மார்ட்டலையும் பிரேக் த்ரூ பண்ணுறான் அப்படின்னா அவனோட எனர்ஜி இந்த எனர்ஜியில் வெறும் 1% கூட கிடைக்கல, இந்த லெவலுக்கு மேசிவான ஒரு எனர்ஜி ஃப்ளோவா அப்படின்ட்டு அவரே மிரண்டு போய் பார்த்துருக்க. இந்த பக்கம் ஹீரோக்கா ஒன்றும் முடியல, அவனோட வேர்ல்டு தெரிச்சிட்டு போகுது. இந்த பக்கம் அவன் சீனியரா அது யாரோ ஒருத்தர் இம்மார்ட்டல் பிரேக் த்ரூ பண்ணுறான். வெயிட் அது லூஃபங்கா இந்த லெவலுக்கு எனர்ஜினா இந்த பக்கம் சிட்டிலோட இந்த எனர்ஜியோட 1000 ரிவர் ஃபுல்லாமே ஃப்ளோ ஆரம்பிக்குதுன்ட்டு கோல்டன் எனர்ஜி பற்றி பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேரியர் உடச்சி உள்ளது எக்கச்சக்கமான கோல்டன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஹீரோவோட வேர்ல்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். கொய்யால அடுத்த செகண்ட் இவ்வளோ எனர்ஜி இருக்கிறதுனால கோல்டன் நான் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சு தக்காளியா அடுத்த ஃபார்ம்ல அப்படியே இருக்குது. அதுக்கு மேலே ஒரு மாதிரி கோல்டன் வரிகள்லாம் வந்து அந்த கொம்புகமெல்லாம் வந்து இன்னுமே வந்து அப்டேட் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் மோசோ கிளான் வேனம் க்ளோட் இருக்குல்ல அதுவுமே அடுத்த ஒரு டயருக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இது ஒரு புது ஃபார்மாக இருக்குது. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொல்கிறாரு என்னோட மொத்த 1000 ட்ரெஷர் ரிவர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் எனர்ஜி ஃப்ளோ ஆகுதுன்னு இருக்க, இந்த பக்கம் கோல்டனாக ஜெயிண்டாக பார்த்தீங்கன்னா தங்கத்தில் மின்னுக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல அவர் சொல்கிறதுல சொல்லு ஃபேங் நீ மனித இனத்தில் ஃபியூச்சரில் நீ பெரிய சுப்ரீம் பீயிங்காக வருவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு அவரும் யோசிச்சிருக்கேன். இந்த பக்கம் ஹீரோவோட வேர்ல்டு பார்த்தீங்கன்னா வந்துச்சு திடீர்னு அந்த வேர்ல்ட்டை கிராக் கூட ஆரம்பிக்குது, அந்த எட்டை எல்லாமே ஆட ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஹீரோ வந்து என்னடா புரியல. இடத்துல பார்பிடா சொல்லுவாங்க டே லூப்புங்க நீ பண்டைங்க வந்து மாறிட்டல, அதனால உன்னோட வந்து சுப்ரீம் எனர்ஜி அதிகமாகிடுச்சா, உன்னோட உடம்புல அந்த டிவைன் எனர்ஜி ஸ்டோர் பண்ணுற அதிகமானதுனால இந்த வேர்ல்டு தாங்க மாட்டேது. உடனே ஒரு ஸ்பேஸ் ஃபேக்ரண்ட்டை கண்டுபிடிச்சி அப்சர்வ் பண்ணுறா சொல்லிட்டு இருக்கேன். ஸ்பேஸ் ஃபேக்ரண்ட்னா ஒன்றும் இல்லை, அவன் ஸ்பேஸை ஒட்டைக்கும் போது கிறிஸ்டவ மாதிரி வரல அந்த மாதிரி பேசு. ஸோ ஹீரோ உடனே பர்சனை வந்து ஒரு கோடு போட்டு ஸ்பேஸுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது பெரிய ஃபேக்ரண்ட் கிடையாதுன்னு தெரியுது. அந்த இடத்துல ரொம்பவுமே பெரிய லெவலான ஸ்பேஸ் ஃபேக்ரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குதுல. ஸோ இது கரெக்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் இந்த லெவலுக்கான ஸ்டோரேஜ் போகுதுன்னு நினைக்கிறேன்ட்டு அதை என்ன பண்ணுறான் ஹீரோ வந்து அப்சர்வ் பண்ண வந்து அவரா, ஏன்னா அவனோட வேர்ல்டில் அந்த எனர்ஜி கெப்பாசிட்டி வந்து பிடிக்கணும் இல்லையா, இதை வந்து ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுற கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவனோட எனர்ஜி அந்த மொத்த ஸ்பேஸ் ஃபேக்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்குள்ளே இழுக்க ஆரம்பிச்சிட்டு இருந்ததுல. ஸோ அது வரவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிளட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாலிட் ஆகி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் பூச்சிகள் இந்த மாதிரி இன்னும் வித்தியாசமான எல்லாமே வந்து வருது. அந்த இடமே பச்சை பசேல வந்து ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பக்கம் பார்த்தா பிளட்டான கடல், இன்னொரு பார்த்தீங்கன்னா மலைகள். ஸோ அதுக்கப்புறம் புது அந்த ஒரு மாதிரி ரவுண்ட் பால்ஸ் மாதிரி இருக்குல்ல அந்த மவுண்டன்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு. ஸோ வந்து ஹீரோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து டிவைன் கிங்டம்னு ஒரு விஷயம் வந்து வருது. இது வந்து ஃபியூச்சரில் இதை பற்றி வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு இருக்க. ஸோ இந்த இடத்துல டிவைன் கிங்டம் இந்த இடத்துல வந்து உருவாகிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அவன் கோருக்கு பதிலாக அது வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவான். ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே என்னோட க்ளோன்ஸ் எல்லாமே வச்சு நாங்கள் வந்து ஒரு இம்மார்ட்டல் பவர் ஹவுஸாக மாறிட்டோம். அதாவது ஹீரோ வந்து இம்மார்ட்டல் ட்ரீமுக்கு வெற்றிகரமாக பிரேக் தருவான். அடுத்த சீனில் வந்து மாஸ்டர் போய்ட்டு ஒரு வணக்கத்தை போட உடனே ஒரு லூஃப் எங்கோ அப்படின்ட்டு மவுண்டன் பிளேஸ்ன்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து உனக்கான ஒரு ரெசிடென்சி நீ வந்து உருவாக்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அமுச்சு விட்றாரு. நம்ம ஹீரோ வந்து ஓகேன்ட்டு இந்த இடத்துக்கு வந்து போக ஆரம்பிக்கிறேன். அந்த மவுண்டன் பிளேஸ் அதை பற்றி எதுனா போயிடுவான். அந்த இடத்துல
ஸோ அங்கே என்ன விஷயம்னா வந்து அந்த மவுண்டன் பிளேஸில் ஒரு ரெசிடென்சி அவங்களுக்கான ஒரு இடத்த உருவாக்குறது எல்லாரெல்லாம் முடியாது. ஸோ ஹீரோ அந்த பக்கம் போகிறதுனே வந்து லூஃபெங் வந்து இந்த இம்மார்டல் ரூமை பிரேக் த்ரூ பண்ணிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அவன் எப்படி இப்போ மவுண்டன் பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கான், ஏன் போவான் அப்படின்னு எல்லாருமே புரியாமல் பார்த்தா வந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த பக்கம் பார்பிட்டாவோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே வந்து ரெசிடென்சி பில்ட் பண்ண பர்மிஷன் கிடைச்சிருமா எல்லாருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பார்பிட்டாவும் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தோம் அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து செயின்ட் சீனியர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லூஃபெங், நீ வந்து உன்னோட மாஸ்டர் ஏப் கிங் பார்க்க இங்கே வந்து கேட்டால், இல்லை மாஸ்டர் நான் இங்கே வந்து ரெசிடென்சி பில்ட் பண்ண வந்து எனக்கான ஒரு இடத்த தேடி வந்தான்னு கேட்டால், இங்கே ரெசிடென்சி பில்ட் பண்ணனா வந்து அதுக்கு வந்து பர்மிஷன் வேணும் உனக்கு தெரியும் இல்லை, அப்போ அது மட்டும் இல்லை நீ வெறும் இம்மார்டல் தானே மாஸ்டர், என்னோட சிட்டி லார்ட் மாஸ்டர் வந்து என்ன வந்து ரெசிடென்சி இங்கே வந்து பில்ட் பண்ண சொன்னார் அப்படின்னு நம்பர் இதை கேட்டால் அவரும் வேறு எதுவும் பேசாமல் அப்புறம் என்ன அவரே சொல்லிட்டார்ல, போ உனக்கு தேவையான நல்ல இடத்த கண்டுபிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ சொல்லி அமுச்சு விடுற இடத்துல அவரே சொல்லிட்டாருன்னு என்ன இருக்குதுன்ட்டு. இதை கேட்ட உடனே உறுத்திகளில் இருக்கும் இந்த இடத்துல மவுண்டன் பிளேஸில் ஒரு ரெசிடென்ஸை பில்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு யூனிவர்ஸ் வெனரபிள் ரிலீமில் இருக்கும். ஆனால் இப்போ தான் அந்த லூஃபெங் வந்து வெறும் இம்மார்டல் அவளுக்கு பிரேக் த்ரூ பண்ணிருக்கான், எப்படி சாத்தியம் அவனுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சுற்றி ஹீரோனுக்குலாம் அப்படியே வயிறு எரியுது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த மவுண்டன் பிளேஸ் அங்கே போயிடுவாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே யூனிவர்ஸ் வெனரபிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கிங் போயிட்டு சுற்றி எல்லாரும் வந்து ஹீரோ வந்து தான் பேசுகிறாங்க, அவன் எப்படி அதுக்குள்ளே இங்கே பர்மிஷன் கிடைச்சது அப்படின்ட்டு. இந்த இடத்துல பார்க்கிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு எதிரில் வரான். அந்த இடத்துல ரெண்டு பேரும் முறைச்ச பக்கம் நம்ம ஏப்பிங்க ஒன்று என்னடா வாங்கினது உனக்கு பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முறைச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க உடனே வந்து இந்த மாதிரி வந்து லூஃபெங் நீங்கள் வந்து இம்மார்டல் பிரேக் த்ரூ பண்ணது வந்து கங்க்ராச்சுலேஷன். ஹீரோ என்னடா அவன் கங்க்ராச்சுலேஷன் தான் சொல்கிறான் அப்படின்ட்டு உடனே ஹீரோ வந்து சொல்லுவான், சரி ஓகே நீ ஏதோ விஷயத்த சொல்ல வர, நீ டேரெக்டாக வந்து விஷயத்துக்கு வந்தால் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது கேட்ட உடனே பரவாயில்ல இவ்வளோ டேரெக்டாக பேசிட்டிங்களே நல்லதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பேட்டில் பண்ணக்கூடாது லைஃப் அண்ட் டெத் பேட்டில்னா யூனிவர்ஸ் விர்ச்சுவல் யூனிவர்ஸ்ன்னு கேட்க இல்லை ரியல் லைஃப்பில் அப்படின்னு பாருங்க. இதை கேட்ட உடனே எல்லாரும் ஷாக்கு, என்ன உனக்கு வந்து பயப்படுறியா அப்படின்னு பாருங்க. இந்த விஷயத்தை கேட்டோன்னு சுத்திக்கிறெல்லாம் மிரண்டுருவானுங்க. லைஃப் அண்ட் டெத் பேட்டில் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டில் அப்படின்ட்டு. ஸோ நீ பயப்படுறனா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சிரிப்பை போகிறேன், நீ வந்து பயந்துட்டு அப்படின்னா நீ இப்போவே சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஹீரோ உடனே ஓகேன்றான். இது கேட்டோன்னே எப்படி அவன் வந்து உண்மையிலே ஒத்துக்கிட்டான். பார்க்கிங்கோட பவர் என்னன்னு தெரியுமா, அந்த மனுஷன் சாவ போகிறான்னா. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் இனத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து ஸ்வார்ட் ஆஃப் ரிவர் கிங் ஆஃப் ஸ்வார்ட் ராட் மட்டும் இறந்துட்டாருன்னா அந்த ட்ரெஷர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்க்கிங் இவன் கைக்கு வந்து போயிட்டேன். இது நம்ம மனித இனத்துக்கே வந்து ஒரு த்ரெட்டாக கூட வந்து அமையலாம், பெரும் பிரச்சனை வந்து ஆகும் அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ எல்லாரும் என்னடா நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவனும் சொல்லிருக்கான், சரி ஓகே அப்படின்னா வந்து 12 யூனிவர்ஸ் 12 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சண்டை போடுவோம் அப்படின்ட்டு பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான். உடனே ஏப் கிங் லூஃபெங் கண்டிப்பாக இது உனக்கு வச்ச ட்ராப் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோ உடனே சொல்லுவான், மாஸ்டர் என்னதான் வந்து இது ஒரு ட்ராப்பாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என்னோட பவர் எந்த லெவலுக்கு இருக்குன்ட்டு இந்த யூனிவர்ஸுக்கு நான் காட்ட வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆவான். ஸோ அதோட இந்த ஒரு எபிசோடு வந்து இங்கேயே வந்து முடியுது. ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. அடுத்த எபிசோடில் ஹீரோ பார்த்தோன்னா வந்து பார்க்கிங்கை கொண்டுருவான், அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அந்த எபிசோடுமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, சீக்கிரமாக நான் சொல்லி போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம காட் க்ளோன் இருக்கு இல்லையா, ஓஷன் க்ளோன், அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு பேட்டிலுக்கு வந்து பண்ண வரும். ஸோ ஹீரோ அதையுமே வந்து கொண்டு வருவான். அந்த சீனில் வந்து நல்லாவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த எபிசோடு நான் சீக்கிரமாக போகிறேன். ஸோ அந்த வீடியோவுக்கு வந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுறேங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட்டை வந்து கொடுங்க. ஸோ ஓரளவுக்கு இருக்கிற டைமில் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த 2 நாளாக அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருப்பேன். கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிது. அடுத்தது ஒர்க்கு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் வீடியோ வரது லேட் ஆகும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஒர்க்கில் ஃப்ரீ டைம் கிடைக்கிது அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு செய்ய போகிறேன். அடுத்த எபிசோடு போட்டோன்னா வந்து ஷாலோ சார் கரண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பிடிடிஹெச்சும் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ பிடிடிஹெச் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே கரண்ட்டுக்கு வந்துருச்சான். அடுத்து த்ரோன் ஆஃப் ஸ்டீல் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோக்கு எல்லாருமே வந்து லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு நானும் பார்க்குறேன், எத்தனை பேர் வந்து த்ரோன் ஆஃப் ஸ்டீல் வெயிட் பண்ணுறீங்கன்ட்டு. ஓகே பை பை. ஸோ வழக்கம் போல் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் எனக்கு வந்து கொடுக்கலாம். ஈவன் 5 rupees 10 rupeesமே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே பை பை. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம மெயின் சேனலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 நாள் கிட்ட வந்து இருக்கும், இல்லை 20 நாள் வந்து இருக்கும் காப்பிரைட்லாம் முடியும். நான் இப்போவே சொல்லிக்கிறேன், காப்பிரைட் முடிஞ்ச உடனே இவ்வளோ நாள் நம்ம போட்ட இந்த ஒரு 3 மாதம் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோவும் அதில் அடுத்தடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நிறைய பேர் இரிட்டேட் ஆவீங்கன்னு புரியுது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, அதில் தான் பிளேலிஸ்ட் இருக்குது. நம்ம ஷாலோ ஸ்டார் கிட்டத்தட்ட 210 எபிசோடு ஒரு அனிமையை எடுத்து 200 எபிசோடு வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ உண்மையிலே என்னை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம்.
எத்தனையோ பேருக்கு மத்தியில் ஒரு அனிமே எத்தனை ரைட்டாக அது முடிக்கணுன்ட்டு ஒரு குறிக்கோளோட இவ்வளோ தூரம் வந்துக்கணும்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் அந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணால் தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பை பை. கமெண்ட் பண்ணிட்டு போங்க என் வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டு.